ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் ஹை. கடந்த சில வருஷமாவே இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்றவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது தொடர்ந்து பாத்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே வருது. எஸ்பிஐ செக்யூரிட்டீஸோட இந்த நியூஸ் ஆர்டிக்கலை பாருங்க. மார்ச் 2020, அதாவது கோவிட் ஆரம்பிச்ச அந்த டைம், அதுக்கு முன்னாடி இருந்த டிமேட் அக்கவுண்டோட கவுண்ட் பாத்தீங்கன்னா வெறும் 4,10,00,000 தான். அதுக்கப்புறம் இந்த 4.5 வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட டிமேட் அக்கவுண்டோட கவுண்ட் அப்படிங்கிறது 17 கோடியை பாத்தீங்கன்னா தொட்டிருக்கு. அதாவது கோவிடுக்கு முன்னாடி இருக்கிறதோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டிமேட் அக்கவுண்டோட கவுண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 4 மடங்கு பாத்தீங்கன்னா அதிகமாகி இருக்கு. அதுலயும் குறிப்பா 2023ல 3,10,00,000 டிமேட் அக்கவுண்ட்ஸும் 2024ல முதல் 8 மாசத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 3,18,00,000 டிமேட் அக்கவுண்ட்ஸும் பாத்தீங்கன்னா ஓபன் ஆகியிருக்கு. இப்ப இதுல இருந்து ஒரு விஷயம் நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். பீப்பிள்ஸுக்கு ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட்ல எந்த அளவுக்கு ஆர்வம் அதிகமாகி இருக்கு அப்படின்னு. ஒரு பக்கம் இது ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தாலும் அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. புதுசா ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்ற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு பாத்தீங்கன்னா பேசிக்கான நாலேஜே பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இருக்கிறது கிடையாது. இதனால அவங்களோட பணத்தை அவங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இழக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷன் தான் இந்த இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் சீரிஸ். இந்த சீரிஸ்ல நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் மூலமா நீங்க இப்பதான் உங்களோட ஸ்டாக் மார்க்கெட் கெரியரை ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க எடுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் 2 இம்பார்ட்டன்டான டிசிஷனை நீங்க எடுக்கிறதுக்கு இந்த சீரிஸ் ரொம்பவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டிசிஷன், நீங்க இன்வெஸ்டிங் பண்ண போறீங்களா இல்ல ட்ரேடிங் பண்ண போறீங்களா அப்படிங்கறத டிசைட் பண்ணணும். நம்பர் 2, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இல்ல என்ன செக்மெண்ட்ல நீங்க ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறீங்க அப்படிங்கறத டிசைட் பண்ணணும். நீங்க ஒரு இன்வெஸ்டர் ஆகணும்னு நினைச்சாலும் சரி இல்ல நீங்க ஒரு ட்ரேடர் ஆகணும்னு நினைச்சாலும் சரி, இந்த சீரிஸ்ல நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் மூலமா நீங்க கத்துக்க வேண்டிய கம்ப்ளீட் பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸை பாத்தீங்கன்னா உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் செக்மெண்ட்ஸை பத்தியும் டீடைல்டா பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ்ல நம்ம கவர் பண்ண போறோம். இந்த பாயிண்ட்ல கண்டிப்பா ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வரும். நான் ஏன் ப்ரோ பேசிக்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணணும்? இப்ப நான் ஒரு இன்வெஸ்டரோ ட்ரேடரோ ஆகணும் அப்படின்னா அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் நான் கத்துக்கிட்டா பத்தாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். கன்சிடர், இப்ப நீங்க ஒரு புது லாங்குவேஜை கத்துக்க போறீங்க அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த லாங்குவேஜ்ல இருக்கிற லெட்டர்ஸை நீங்க லேர்ன் பண்ணணும். இதே இப்போ ஒருத்தர் தமிழ் கத்துக்கணும்னு நினைக்கிறாருன்னா அவர் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது அ, ஆ, இ, கி, அந்த தமிழ்ல இருக்கிற எழுத்துக்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அவர் கத்துக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் நம்ம வந்து வேர்ட்ஸ், அதாவது வார்த்தையை கத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வரி, அதுக்கப்புறம் பேராகிராஃப் அப்படின்னு நம்ம லெவல் பை லெவல் பாத்தீங்கன்னா அப்கிரேட் ஆகணும். இப்படி நம்ம லேர்ன் பண்ணாதான் நமக்கு லேர்ன் பண்ணவும் ஈஸியா இருக்கும் அண்ட் பெட்டரா பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கும். சோ இப்ப இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் வந்து பேசிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய விஷயத்த நீங்க லேர்ன் பண்ணிருக்கீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒர்க் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே பெட்டரா உங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் அதை விட முக்கியமா சின்ன சின்ன பேசிக்கான விஷயங்கள் தெரியாததுனாலேயே நிறைய பேர் அவங்களோட பணத்தை வந்து மார்க்கெட்ல லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த விஷயத்த உங்களால பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ண முடியும். ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த சீரிஸ்ல கம்ப்ளீட் பேசிக்ஸா வந்து பாத்தீங்கன்னா நாங்க கவர் பண்ண போறோம். அதாவது இந்த சீரிஸ் பாக்குற ஒரு பர்சனுக்கு ஜஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட், ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் ஒரு வேர்டா தான் தெரியும். இதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியாது. சோ இதுல எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு எந்த ஒரு ஐடியாவும் இல்லாத ஒரு பர்சனுக்கு இந்த சீரிஸ்ல இருந்து அந்த விஷயத்த சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் பாத்தீங்கன்னா நாங்க எல்லா வீடியோஸுமே மேக் பண்ணியிருக்கோம். அதனால வீடியோல ஒரு சில பார்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம். ஏன்னா அதை பத்தி நீங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சிருக்கலாம். சோ அதனால உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்துச்சு அப்படின்னா அந்த போர்ஷனை மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு பாருங்க. இல்ல நான் இப்பதான் என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்றேன் ப்ரோ அப்படின்னா இந்த வீடியோஸ் எதையுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுதான் நம்ம சேனல்ல நீங்க பாக்குற ஃபர்ஸ்ட் வீடியோவா இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மாடியூல் தி பிகினிங். இந்த மாடியூல்ல நம்மளோட கோலே நீங்க இன்வெஸ்டிங் பண்ண போறீங்களா இல்ல ட்ரேடிங் பண்ண போறீங்களா, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இல்ல செக்மெண்ட்ல பண்ண போறீங்க அப்படிங்கறத டிசைட் பண்றது தான். சாப்டர் 1, ஃபர்ஸ்ட் டிசிஷன். நீங்க என்ன பண்ண போறீங்க, இன்வெஸ்டிங்கா ட்ரேடிங்கா, அதை எப்படி டிசைட் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த சாப்டர்ல டீடைல்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நமக்கு இன்வெஸ்டிங்னா என்ன, ஏன் நம்ம வந்து இன்வெஸ்டிங் பண்ணலாம், அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அதே மாதிரி ட்ரேடிங்னா என்ன, ஏன் நம்ம ட்ரேடிங் பண்ணலாம், அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு விஷயத்தையும் கம்பேர் பண்ணி எது உங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நீங்க டிசைட் பண்ணணும். சோ இது ரெண்ட பத்தியும் டீடைல்டா பார்த்ததுக்கு அப்புறம் கடைசியில இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி எது உங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கறத ஃபைனலா நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். பார்ட் 1, இன்வெஸ்டிங். இன்வெஸ்ட் பண்றதுனா என்ன, ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க காசை பயன்படுத்தி ஒரு அசெட்டை வாங்குறத தான் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அசெட் அப்படிங்கறத தமிழ்ல சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் அதோட மதிப்பு எதிர்காலத்துல அதிகரிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில பாத்தீங்கன்னா அதை நம்ம வாங்குவோம். ஒருவேளை நம்ம எதிர்பார்க்கிற மாதிரியே அந்த அசெட்டோட மதிப்பு அப்படிங்கிறது எதிர்காலத்துல அதிகரிச்சுச்சு அப்படின்னா அதன் மூலமா நம்மளால பாத்தீங்கன்னா பணம் சம்பாதிக்க முடியும். இன்வெஸ்ட் பண்றதும் மரம் வளர்க்கறதும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். இன்னைக்கு நம்ம ஒரு விதையை போட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறோம். ஒரு மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா அது ஒரு சின்ன செடியா தான் இருக்கும். அதுல இருந்து நமக்கு பெருசா எந்த ஒரு பிரயோஜனமுமே இருக்காது. என்னடா இது எந்த பிரயோஜனமும் இல்லையே அப்படின்னு நம்ம நினைச்சு அத அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா, ஃபியூச்சர்ல நமக்கு கிடைக்க வேண்டிய வேல்யூ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிடைக்காமலே போயிரும். ஏன்னா, இப்ப இதே அந்த மரத்த நம்ம நல்லா பத்திரமா பார்த்துக்கிட்டு வளர்த்தோம் அப்டின்னா, ஃபியூச்சர்ல அந்த மரத்துல இருந்து நமக்கு பழங்கள் கிடைக்கலாம். இல்ல அந்த மரத்துல இருந்து ஏதாவது ஒரு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். இதே மாரி தான் இன்வெஸ்ட்மென்ட் அப்டிங்கிறதும். ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றதுனால நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லாத மாரி தான் நமக்கு தோணும். ஆனா லாங் டெர்ம்ல ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, நமக்கு அதனால நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த இடத்துல நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படுற ஒரு ஸ்கில் அப்டின்னா, பேஷன்ஸ் அப்டின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, நம்மளோட மணிய மட்டும் ஆக்சுவலி நம்ம இன்வெஸ்ட் பண்ணல. நம்மளோட டைமையும் சேர்த்து தான் அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்றோம். அந்த 2 விஷயமும் சேர்ந்து தான் ஃபியூச்சர்ல நமக்கு ஒரு வேல்யூவ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுது. இந்த ஸ்டாக்ஸ்னா என்ன? பாண்ட்ஸ்னா என்ன? அப்படிங்கிறத பத்தி நம்மளோட அப்கமிங் சாப்டர்ஸ்ல நம்ம டீடைல்டா பார்க்கலாம். இன்வெஸ்ட் பண்றதுனால நம்மளால எப்படி சம்பாதிக்க முடியுது? அப்படிங்கிறத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். கன்சிடர் நீங்க ஒரு அசெட்ட பை பண்றீங்க. உதாரணத்துக்கு இப்ப கோல்ட எடுத்துக்கலாம். சோ கோல்டோட வேல்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, லாங் டெர்முக்கு அதோட வேல்யூ அதிகமாயிட்டே தான் இருக்கும். சோ நம்மளோட தாத்தா, பாட்டி காலத்துலலாம் கேட்டீங்கன்னா, அவங்க ஒரு கிராம் தங்கத்த ரூ. 100 ரூ. 200 வாங்குனதா பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா, அந்த டைம்ல கோல்டோட வேல்யூ அவ்வளோதான். ஆனா இன்னைக்கு தேதிக்கு கிட்டத்தட்ட ரூ. 7,000 மேல போயிருச்சு ஒரு கிராமோட ரேட் அப்படிங்கிறது. இன்னும் ஃபியூச்சர்ல 1 கிராம் கோல்டோட ரேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அதிகமா தான் போகுது. சோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, என்னோட மணிய கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு பண்றேன். ஜஸ்ட் இது ஒரு எக்ஸாம்பிள் பர்ப்பஸ் தான். எந்த வகையிலயும் ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இப்ப நான் அந்த கோல்ட பை பண்ணிட்டேன். அந்த கோல்டையும் நான் லாங் டெர்முக்கு பார்த்தீங்கன்னா, எதுவுமே பண்ணாம ஹோல்ட் பண்றேன். அதாவது நானே வச்சிருக்கேன். இப்ப நான் எதிர்பார்த்த மாரியே ஃபியூச்சர்ல கோல்டோட பிரைஸ் அப்படிங்கிறது நல்லாவே இன்கிரீஸ் ஆகிருச்சு அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு கிராமோட ரேட் வந்து ஒரு ரூ. 10,000 ஆகிருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். சோ ஃபியூச்சர்ல அந்த டைம்ல எனக்கு ஒரு பண தேவை பார்த்தீங்கன்னா வருது. அதனால நான் என்ன பண்றேன், என்கிட்ட இருக்கிற அசெட்ட நான் செல் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வரேன். சோ அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு என்கிட்ட இருக்க கோல்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் செல் பண்றேன். அதாவது என்கிட்ட இருக்க 1 கிராம் கோல்ட நான் ரூ. 10,000 பார்த்தீங்கன்னா விக்கிறேன். இப்ப இந்த இடத்துல நான் வாங்குன ரேட் அப்படிங்கிறது 7,000 தான். சோ நான் விக்கும்போது நான் அத ரூ. 10,000 சேல் பண்ணிட்டேன். சோ இந்த இடத்துல எனக்கு ரூ. 3,000 பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்திருக்கு. சோ ஆக்சுவலி அத தான் கேப்பிட்டல் கெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிதான் ஆக்சுவலி நம்ம இன்வெஸ்ட் பண்றதன் மூலியமா நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும். இத ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு அசெட்ல நம்ம மணிய இன்வெஸ்ட் பண்றோம். அத வந்து லாங் டெர்முக்கு ஹோல்ட் பண்றோம். அந்த அசெட்டோட வேல்யூ இன்கிரீஸ் ஆக அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ண மணியோட வேல்யூவும் பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் ஆகுது. ஒருவேளை ஃபியூச்சர்ல அந்த அசெட்ட நம்ம செல் பண்றோம் அப்படின்னா, ஒரு ஹையர் வேல்யூக்கு நம்ம அத செல் பண்றோம். சோ தட் அந்த இடத்துல நமக்கு ஒரு கேப்பிட்டல் கெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஏன் நம்ம இன்வெஸ்டிங் பண்ணணும்? ஆக்சுவலி இன்வெஸ்ட் பண்றதுனால நமக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. அத நம்ம லிஸ்ட் போட்டோம் அப்படின்னா, அந்த லிஸ்ட் போயிட்டே தான் இருக்கும். பட் ஒரு சில காமனான பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டானது ஒரு வெல்த்த வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால பில்ட் பண்ண முடியும். வெல்த் அப்டின்னா வளங்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்டின்னா, நம்மளால நெறைய சொத்து சேர்க்க முடியும் இன்வெஸ்ட் பண்றதன் மூலியமா. அது எப்டிங்கிறத நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்பர் 2 இன்ஃப்ளேஷன பீட் பண்ணலாம். சோ இன்ஃப்ளேஷன் அப்டிங்கிறது தமிழ்ல பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னைக்கு நம்ம செலவு பண்ற அமௌண்ட் ஓகேங்களா? நம்ம ஒரு ஃபுட் எக்ஸ்பென்ஸா இருக்கலாம், வீட்டு வாடகை இருக்கலாம். அதுக்கு நம்ம செலவு பண்ற அமௌண்ட் அப்டிங்கிறது நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். ஓகே, இத தான் பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, நம்ம யூஸ் பண்ற பணத்தோட மதிப்பு அப்படிங்கிறது காலப்போக்குல குறைஞ்சுகிட்டே தான் வரும். ஓகேங்களா? அந்த மணியோட பர்ச்சேசிங் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்கும் திறன் அப்படின்னு தமிழ்ல எடுத்துக்கலாம். அது வந்து கம்மியாயிட்டே தான் இருக்கும். அதனால தான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 30,000 40,000க்கு இருந்த ஒரு 2 வீலரோட பிரைஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு தேதிக்கு கிட்டத்தட்ட 1,00,000 1,50,000 அப்படின்னு ஆகிருச்சு. சோ கிட்டத்தட்ட பெட்ரோலோட விலை வந்து ரூ. 50 ரூ. 60 போட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு 1 லிட்டர் கிட்டத்தட்ட ரூ. 100 வந்துருச்சு. அந்த குவான்டிட்டில வந்து சேஞ்சஸ் இல்ல. பட் அந்த குவான்டிட்டிய வாங்குறதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிருச்சு. இதுக்கு காரணம் அந்த அமௌண்டோட மதிப்பு கம்மியாயிடுச்சு. அதனால தான் நம்ம நெறைய மணி ஸ்பெண்ட் பண்ணி அந்த பொருள வாங்க வேண்டியதா இருக்கு. சரி ஓகே ப்ரோ நம்ம ஏன் இன்ஃப்ளேஷன பீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு என்னோட சேலரி வந்து ஒரு 20,000 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த ரூ. 20,000 சேலரிக்கு நான் இன்னைக்கு தேதிக்கு என்னோட செலவெல்லாம் என்னால வந்து பார்த்துக்க முடியுது அப்படின்னா, அடுத்த வருஷம் வந்து அந்த இடத்துல இப்ப 20,000 செலவு பண்ற இடத்துல, நான் அத விட வந்து பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 5 டூ 6% ஆவது நான் அதிகமான அமௌண்ட்ட ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் என்னோட டெய்லி நீட்ஸ்க்கே. ஏன்னா இந்தியால இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது 5 டூ 7% ஆன் அன் ஆவரேஜா வருஷம் பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. சோ இதனால பெட்ரோலோட விலை, பாலோட விலை, காய்கறிகள் எல்லாத்தோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா வருஷம் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். சோ அப்ப இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத வாங்குறதுக்கு நமக்கு பண தேவை அப்படிங்கிறது அதிகமாகும். சோ இன்னைக்கு என்னால சமாளிக்க முடியற நிலைமையில நான் இருக்கேன் அப்படின்னா,
ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் அது இருக்கும். சோ இது கூடவே வந்து என்னோட வருமானமும் அதிகரிச்சது அப்படின்னா நான் அதை வந்து சமாளிச்சிட முடியும். ஆனா ஒரு சிச்சுவேஷன்ல அதை என்னால சமாளிக்க முடியல அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே பாத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நம்பர் 3 ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்மளோட ஃபியூச்சரை நம்மளால பாத்தீங்கன்னா செக்யூர் பண்ண முடியும். இதுக்கு ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள், ஆல்ரெடி அதை எல்லாருமே நம்ம கடந்து வந்திருப்போம். கொரோனாவே எடுத்துப்போம். ஏன்னா கொரோனா வந்த டைம்ல ரொம்ப நாளைக்கு நம்மளால வேலைக்கே போக முடியல. வீட்லயே இருக்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. சோ வீட்லயே இருக்கோம், வருமானம் இல்ல. ஆனா செலவு அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம பண்ணிதான் ஆகணும். பால் வாங்கணும், காய்கறி வாங்கணும். அதுக்கெல்லாம் நம்மளால செலவு பண்ணாம வீட்லயே இருக்க முடியாது. அதுக்கெல்லாம் வந்து லாக்டவுன் போடல. சோ இப்ப இதெல்லாம் வாங்கணும்னா நமக்கு காசு வேணும். இப்ப வேலைக்கு போயிட்டு இருந்தோம், சம்பளம் வந்துரும். அத வச்சு நம்ம வாங்கிட்டு இருந்தோம். பட் கோவிட் டைம்ல வந்து மோஸ்ட்லி நெறைய பேர் வீட்ல தான் இருந்தோம். ஓகேங்களா? அப்ப அந்த டைம்ல அந்த செலவெல்லாம் நம்ம எத வச்சு பார்க்கிறது? இப்ப நம்ம கிட்ட ஒரு சேவிங்ஸோ இல்ல நம்ம ஏதோ ஒரு மணி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். இது மட்டும் இல்லாம இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது நம்மளுக்கு லைஃப்ல நெறைய பாயிண்ட்ல வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கான பர்ப்பஸே நம்மளோட மணிய லாங் டெர்ம்ல நம்ம குரோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். அண்ட் அதன் மூலியமா நம்மளோட பைனான்சியல் கோல்ஸ நம்ம அடையணும் அப்படின்னு தான். அப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்றதுனால என்னென்ன மாரியான கோல்ஸ நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு சொந்த வீடு. இது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஆசை, கனவு, லட்சியம் அப்படின்னே சொல்லலாம். ஒண்ணு ஒரு வீடா வாங்கணும், இல்ல ஒரு நிலமா வாங்கணும் வீடு கட்டுறதுக்கு அப்படின்னு. இதுவுமே ஒரு வகையான ஒரு இன்வெஸ்ட்மென்ட் தான். பட் பிரச்சனை என்னன்னா, இது வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மென்ட். சோ கண்டிப்பா ஒரு லேண்ட் வாங்கணும்னாலும் சரி, ஒரு வீடு வாங்கணும்னாலும் சரி, பல லட்ச ரூபா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு தேதிக்கே செலவு பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு பைனான்சியல் கோலா இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்றதன் மூலமா கண்டிப்பா பாத்தீங்கன்னா நம்மளால அதை லாங் டேர்ம்ல அச்சீவ் பண்ண முடியும். நம்பர் 2, உங்க குழந்தைங்களோட எஜுகேஷன். ஏன்னா ஸ்கூல் ஃபீஸ் அண்ட் காலேஜ் ஃபீஸ் அப்படிங்கிறது இந்தியால ஆன் அன் ஆவரேஜா 10% வருஷம் பாத்தீங்கன்னா ஏத்திக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு ஒரு குழந்தையோட 10th ஸ்டாண்டர்டுக்கு ஃபீஸ் 1,00,000 அப்படின்னா அதே அடுத்த வருஷம் அதே குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1,10,000 பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிரும். இந்த மாதிரி வருஷம் எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் வருது. சோ அப்படி இருக்கிறப்போ நீங்க ஃபியூச்சர்ல உங்க குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸா இருக்கட்டும் இல்ல ஹையர் எஜுகேஷனுக்கு ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்க வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்றது அதுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஃபியூச்சர்ல உங்க பசங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு அட்லீஸ்ட் ஒரு 25 lakhs ஆவது வந்து உங்க கையில இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஏன்னா அந்த டைம்ல அவங்க என்ன படிக்க தயாரா இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. சோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம் அந்த டைம்ல. அண்ட் அதுக்காக நீங்க எவ்வளவு அமௌண்ட் வேணாலும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா கூட இருக்கலாம். அதுவும் நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் ஒரு ஆவரேஜா அந்த அமௌண்ட் வந்து உங்க கையில இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க இப்பவே வந்து பிளான் பண்ணி கரெக்டா இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமான கோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது. இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டை பத்தி 50 வயசு 60 வயசுல தான், அதாவது ரிட்டையர் ஆக போறதுக்கு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி தான் யோசிச்சே பாக்குறாங்க. இப்படி பண்றதுனால நம்மளோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல நம்ம நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், எஸ்பெஷலி மணி ரிலேட்டடான ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு ஹியூமன் பீயிங்கா நம்மளால ஒரு வயசு வரைக்கும் தான் வேலை செய்ய முடியும். அப்படி செஞ்சாதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஆனா நம்ம உயிரோட இருக்கிற வரைக்குமே பணத்தோட தேவை அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அப்பவும் பாத்தீங்கன்னா நமக்குன்னு டெய்லி நீட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துட்டே தான் இருக்கும். பட் ஆனா அப்ப நமக்கு வருமானம் இருக்காது. அப்ப எந்த காசை வச்சு நம்ம அந்த நீட்ஸ் எல்லாம் பாத்துக்கிறது? சோ ரிட்டையர்மெண்ட் ஆகுற வயசுல நம்ம மணி ரிலேட்டடா எந்த ஸ்ட்ரகிள்ஸையும் ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாவே நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டை பத்தி பிளான் பண்ணி அதுக்கேத்த மாதிரி நம்ம இப்பவே இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இப்ப இதுல நம்ம பார்த்த எல்லாமே ஒரு பர்சனோட லைஃப்ல நடக்கிற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஈவென்ட்ஸ் தான். சோ இப்ப இதுல இன்னும் ஒரு விஷயத்தை இன்க்ளூட் பண்ணா பசங்களோட மேரேஜையும் சேர்த்துக்கலாம். அந்த டைம்ல நமக்கு ஹியூஜ் அமௌண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கண்டிப்பா தேவைப்படும். ஒருவேளை அந்த மணியை நம்ம இன்னைக்கே சேவ் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த டைம்ல அதை யார்கிட்டயாவது நம்ம வந்து கடனா தான் வாங்குற மாதிரி இருக்கும். இல்ல பேங்க்ல இருந்து ஒரு லோன் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை அந்த தப்ப மட்டும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபுல்லா நம்ம செய்யற வேலையே அவங்களுக்காக தான் இருக்கும். சோ தொடர்ந்து நம்ம வேலைக்கு போவோம். முடியலன்னா கூட நம்மளால இருக்க முடியாது. ஏன்னா 1ஆம் தேதி ஆனா இஎம்ஐக்கு வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்துரும். சோ அதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம வேலை செய்யற மாதிரி ஆகிரும். இப்ப நான் சொன்ன ப்ராப்ளம் நமக்கு வரக்கூடாது அப்படின்னாலும் சரி, இந்த பைனான்சியல் கோல்ஸ் எல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, அதுக்கான ஒரே சொல்யூஷன் நம்ம இன்வெஸ்ட் பண்றது மட்டும்தான். ஏன் இந்தியால மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இன்வெஸ்ட் பண்ண தயாரா இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு.
ஒரு சில காமனான ரீசன்ஸ பத்தி நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நம்பர் 1, இத பத்தின அவேர்னஸ் அப்படிங்கிறது நம்ம ஊர்ல ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ இத பத்தி நமக்கு சொல்லிக் குடுக்கிறதே கிடையாது. நம்பர் 2, எங்க நம்மளோட பணத்த நம்ம இழந்துருவோமோ அப்படிங்கிற பயம். இந்த மார்க்கெட்ல நம்மளோட பணத்த இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. நான் இல்லன்னுலாம் சொல்ல மாட்டேன். பட் ஆனா கரெக்ட்டான நாலேட்ஜ நம்ம கெயின் பண்ணிக்கிட்டு நம்ம லாங் டெர்ம்க்கு இத பண்றப்ப அந்த ரிஸ்க்க நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே குறைக்க முடியும். பட் அதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் இத பத்தின ப்ராப்பர் நாலேட்ஜ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கெயின் பண்ணணும். நம்பர் 3, கல்ச்சரல் மைண்ட் செட். நம்ம ஊர பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். பண்ண மாட்டோம்னு சொல்ல மாட்டேன். ஆனா 2 அசெட் கிளாஸ்ல தான் மெயினா இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஒன்னு கோல்டு, இல்லனா ரியல் எஸ்டேட். அதாவது லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். சோ கொஞ்சம் காசு சேர்த்து வச்சா கூட பெரியவங்கலாம் சொல்ற ஒரே அட்வைஸ், போயிட்டு ஏதாவது நகைய வாங்கிட்டு வந்து வச்சிரு, செலவு பண்ணிடுவ. பின்னாடி எப்பயாவது யூஸ் ஆகும். சோ இவ்ளோ நகைய சேர்த்து வையி. இல்ல ரொம்ப காசு இருக்கா, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு நிலத்த வாங்கு அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நமக்கு வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க. கோல்டும் ரியல் எஸ்டேட்டும் ஒரு நல்ல அசெட் கிளாஸாவே இருந்தாலும் இந்த காலகட்டத்துல அது மட்டுமே பத்தாது நம்மளோட ஃபைனான்சியல் கோல்ஸ நம்ம அடையறதுக்கு. நான் ஏன் அப்படி சொல்றேங்கிறத அப்கமிங் சாப்டர்ஸ்ல நம்ம டீடைல்டா பார்க்கலாம். நம்பர் 4, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் மைண்ட் செட் தான் இருக்கு. நான் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா இன்னைக்கு, நாளைக்கு, இல்ல அடுத்த வாரம், அடுத்த மாசம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷார்ட் டேர்ம் திங்கிங்லயே இருக்கிறது தான் இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா ஷார்ட் டேர்ம்ல மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஈவன் லாங் டேர்ம்லயுமே தெரியாது தான். பட் நீங்க ப்ராஃபிட் பண்றதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது லாங் டேர்ம்ல தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஷார்ட் டேர்ம்ல நீங்க ஃபோக்கஸ் பண்றப்ப, ஏன்னா இதுவுமே வந்து லேக் ஆஃப் நாலேட்ஜ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மார்க்கெட்ட பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஏன் வந்து இன்வெஸ்ட்மென்ட்ல நம்ம ஷார்ட் டேர்ம்ல ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் அத பத்திலாம் நம்ம அப்கமிங் சாப்டர்ஸ்ல டீடைல்டா பார்ப்போம். நம்பர் 5, ஃபைனான்சியல் மார்க்கெட்ல ட்ரஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஊர்ல ரொம்ப ரொம்ப கம்மி. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ பத்தி இங்க நெறைய பேருக்கு முழுசா தெரியறது இல்ல. இல்ல சுத்தமா பாத்தீங்கன்னா தெரியறதே கிடையாது. இப்ப இதே வந்து நான் கோல்டுல வந்து இன்வெஸ்ட் பண்றேன்னா எல்லாருக்குமே தெரியும். கோல்டோட ரேட் அப்படிங்கிறது லாங் டேர்ம்ல ஏறிட்டே தான் இருக்கும். சோ அப்ப அது வந்து ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மென்ட் மாதிரி பாத்தீங்கன்னா வந்து நெறைய பேர் கன்சிடர் பண்ணுவாங்க. லேண்டும் அதே மாரி தான். ஒரு கரெக்ட்டான இடத்த நம்ம வாங்கி போட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல ஒரு நல்ல வேல்யூக்கு வரும். சோ அந்த இடத்துல அது எப்படி நடக்குதுங்கிறது ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பீப்பிள்ஸ் கிட்ட இருக்கு. சோ அதனால அத வந்து முழுசா நம்புறாங்க. இப்ப ஃபைனான்சியல் மார்க்கெட்ல இங்க என்ன நடக்குது? இங்க காசு போட்டா என்ன ஆகுது? எப்படி அது வந்து வளருது? அப்படிங்கிற ஐடியா வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நெறைய பேருக்கு இருக்கிறது கிடையாது. டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங். நம்ம ஒரு அசெட்ட வாங்கி அத நம்ம எவ்வளவு நாள் ஹோல்ட் பண்ணி செல் பண்றோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம இத வந்து 3 டிவைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டெர்ம் இன்வெஸ்டிங். சோ இதுல வந்து லெஸ் தேன் 1 இயர் தான். அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஒரு அசெட்ட வாங்குவோம். சோ அத கொஞ்ச நாள் வச்சிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம வித்துருவோம். ஓகேங்களா? அதுவும் ஒரு வருஷத்துக்குள்ளேயே அத செல் பண்ணிருவோம். இத ஷார்ட் டெர்ம் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மிட் டெர்ம்ல நம்ம வந்து 1 வருஷத்துல இருந்து 5 வருஷம் வரைக்கும் கூட வச்சிருப்போம். ஓகேங்களா? 1 வருஷத்துக்கு மேல 5 வருஷத்துக்குள்ள நம்ம அந்த அசெட்ட வந்து பாத்தீங்கன்னா செல் பண்ணி ப்ராஃபிட் மேக் பண்ணிருவோம். இதே லாங் டெர்ம் அப்படின்னா 5 இயர்ஸ்க்கும் மேல. ஓகே 5 வருஷத்துக்கு மேல அத ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம செல் பண்றோம் அப்படின்னா அத லாங் டெர்ம் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஷார்ட் டெர்ம், லாங் டெர்ம் 2 தான். ஆனா இப்ப நான் வந்து 1 வருஷத்துக்கு மேலேயே வந்து நான் லாங் டெர்ம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, ஓகே அப்ப ஒரு 1 1/2 வருஷம் கூட நம்ம வச்சு செல் பண்ணலாம் போல இருக்கு. நம்ம லாங் டெர்ம் இன்வெஸ்டிங் பண்றோம் அப்படின்னு நெறைய பேர் கன்சிடர் பண்ணிப்பாங்க. இப்ப இதே 5 இயர்ஸ் அப்படிங்கிறதே ரொம்ப நார்மலான நம்பர்ஸ் தான். உண்மையாலே லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸாவது நம்மளோட மணிய இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா எந்த அளவுக்கு அதிகமா நம்ம டைம் குடுக்குறோமோ 2 விஷயம் நமக்கு நடக்கும். 1 ரிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகும். இன்னொரு பக்கம் வந்து நம்மளுக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா சான்ஸ் இருக்கும். பார்ட் 2, ட்ரேடிங். ட்ரேடிங்னா என்ன? ஒரு ஃபைனான்சியல் அசெட்ட ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக பை அண்ட் செல் பண்றத தான் ட்ரேடிங் அப்படின்னு சிம்பிளா சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இன்வெஸ்ட்மென்ட் மாதிரியே தான் இதுவும். பட் ஆனா ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நம்ம ஷார்ட் டெர்ம் பேசிஸ்ல பண்ணுவோம். ஏன்னா ஒரு சில ஃபைனான்சியல் அசெட்டோட பிரைஸ் அப்படிங்கிறது ஷார்ட் டெர்ம்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறையவே சேஞ்ச் ஆகும். அந்த சேஞ்சஸ பேஸ் பண்ணி நம்ம பை அண்ட் செல் பண்றத தான் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. சோ இந்த இடத்துல நான் ஷார்ட் டெர்ம் அப்படின்னு சொல்றது சில நிமிஷமா இருக்கலாம், இல்ல சில மணி நேரமா இருக்கலாம், இல்ல ஒரு சில நாளா கூட இருக்கலாம். சோ இன்வெஸ்ட்மென்ட் மாதிரி இதுல வந்து நம்ம மாசக்கணக்கா, வருஷக்கணக்காலாம் பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். சோ நம்ம நினைச்ச விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ட்ரேட க்ளோஸ் பண்ணிட்டு மார்க்கெட்ட விட்டு வெளிய வந்துருவோம். இததான் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரேடிங்ல நம்ம எப்படி பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சோ கன்சிடர் இப்ப நீங்க ஒரு அசெட்ட வந்து பை பண்ணிருக்கீங்க. இல்ல பை பண்ற ஐடியால இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த இடத்துல அந்த அசெட்டோட பிரைஸ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற ரேட்ட விட ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேட் வந்து ஏறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கிறோம்.
சோ அதனால தான் வந்து நம்ம அந்த அசெட்ட பையே பண்றோம். இப்ப ஒருவேள நம்ம நெனச்ச மாரி ஃபியூச்சர்ல அந்த அசெட்டோட பிரைஸ் வந்து ஏறிருச்சு அப்டின்னா, அதாவது நம்ம வாங்குன ரேட்ட விட அதிகமாயிருச்சு அப்டின்னா, அந்த அதிகமான பிரைஸ்க்கு நம்ம செல் பண்றப்ப அந்த இடத்துல நம்ம ஒரு ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா மேக் பண்ணுவோம். உதாரணத்துக்கு இப்ப நான் ஒரு ரூ. 100க்கு வாங்கியிருக்கேன். சோ நான் நெனச்ச மாதிரி ரூ. 120க்கு ரேட் ஏறிருச்சு அப்டின்னா, அந்த இடத்துல நான் செல் பண்ணா எனக்கு ₹20 பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆகும். இப்ப இது மட்டும் தான் நடக்குமா அப்டின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஒருவேள அந்த இடத்துல ரேட் வந்து இறங்கவும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேள நான் பை பண்ணதுக்கு அப்புறம் ரேட் இறங்கிருச்சு அப்டின்னா, அங்கேயும் பார்த்தீங்கன்னா நான் செல் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த ட்ரேட் அப்படியே என்னால வச்சுட்டு இருக்க முடியாது. ஏன்னா எந்த அளவுக்கு ரேட் இறங்கிட்டே இருக்கோ, அந்த அளவுக்கு என்னோட லாஸும் பார்த்தீங்கன்னா அதிகமாயிட்டே இருக்கும். ஒருவேள நான் வாங்குன ரேட்ட விட கம்மியான ரேட்டுக்கு நான் செல் பண்ணேன் அப்டின்னா, அந்த இடத்துல எனக்கு ஒரு லாஸ் ஆகும். உதாரணத்துக்கு இப்ப நான் அதே ரூ. 100க்கு வாங்கியிருக்கேன். ஆனா ரேட் இப்போ ஒரு ரூ. 90க்கு வந்துருச்சு அப்டின்னா, இப்ப இந்த இடத்துல ஆல்ரெடி நான் ரூ. 10 லாஸ்ல இருக்கேன். இன்னும் இந்த லாஸ் அதிகமாகக்கூடாது அப்படின்னு நான் நினைச்சேன்னா, அங்கேயே செல் பண்றது தான் பார்த்தீங்கன்னா பெட்டர். ஒரு அசெட்ட கண்டிப்பா நம்ம பை தான் பண்ணணும் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அவசியம் கிடையாது. கண்டிப்பா நம்ம செல்லும் பண்ணலாம். அதாவது அந்த அசெட்டோட பிரைஸ் வந்து நீங்க அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல அந்த அசெட்டோட பிரைஸ் கம்மியாக போகுது அப்படின்னா, அந்த இடத்துல நீங்க ஃபர்ஸ்ட்டே அந்த அசெட்ட செல்லும் பண்ணலாம். இத தான் ஷார்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி ப்ரோ நான் இன்னும் வாங்கவே எத போய் நான் செல் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷார்ட் செல்லிங் ஆக்சுவலி அப்படிதான் வொர்க் ஆகும். நீங்க வந்து வாங்கி இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. சோ உங்களோட எதிர்பார்ப்பு அந்த அசெட்டோட வேல்யூ வந்து அதிகமா இருக்கு. சோ அந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க வாங்கல. பட் ஆனா வந்து ஃபர்ஸ்ட்டே செல் பண்ணிடுறீங்க. அதுவும் எதுக்காக அப்படின்னா, ஏன்னா ஒருவேளை நீங்க நினைச்ச மாரி ரேட் இறங்கிருச்சு அப்படின்னா, சோ அந்த கம்மியான பிரைஸ் வரும்போது திரும்ப அத பை பேக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியால. இது அப்படியே வந்து நம்ம முன்னாடி பார்த்ததுக்கு ஆப்போசிட்டா நடக்கும். அதாவது நான் வாங்க போறேன். ஆனா முதல்ல விக்கிறேன். ஓகே. வித்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் திரும்ப வாங்கிக்கிறேன். அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த ட்ரேடே நடக்கும். இப்ப இதுல நம்ம செல் பண்ண ரேட்ட விட, திரும்ப நம்ம பை பண்ண ரேட் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, அங்க வந்து நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும். அதாவது நான் வந்து ஒரு ரூ. 100க்கு வித்துட்டேன். ஆனா இப்ப ரேட் வந்து இப்ப ரூ. 80க்கு வந்துருச்சு. அந்த ரூ. 80க்கு நான் வந்து பை பேக் பண்ணேன் அப்படின்னா, அங்கேயும் எனக்கு ரூ. 20 பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனா ஒருவேளை நான் செல் பண்ணதுக்கு அப்புறம் ரேட் ஏறிருச்சு அப்படின்னா, எந்த அளவுக்கு ரேட் ஏறுதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ் ஆகும். இப்போ ஒரு ரூ. 110க்கு வந்துருச்சு அப்டின்னா, சோ அந்த இடத்துல நான் அத திரும்ப பை பேக் பண்ணிக்கிறேன்னா, நான் செல் பண்ண ரேட்ட விட பை பண்ண பிரைஸ் வந்து இப்ப அதிகம். ஆனா நான் ஃபர்ஸ்ட்டே செல் பண்ணிட்டேன். எனக்கு இப்ப இறங்கி இருந்தா தான் ப்ராஃபிட். இப்ப ஏறுனதுனால இப்ப எனக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 10 லாஸ் ஆகியிருக்கும். சோ இந்த மாரி தான் ட்ரேடிங்ல நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஏன் நம்ம ட்ரேடிங் பண்ணலாம்? சோ வெரி ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கிற ஃப்ளெக்ஸிபிலிட்டியும், ஃப்ரீடமும் தான். சோ ஃப்ளெக்ஸிபிலிட்டி அப்டின்னு நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஆல்ரெடி வந்து நீங்க உங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம்க்காக வேற ஏதாவது ஒரு வொர்க்ல நீங்க இருக்கலாம். நீங்க வந்து அடிஷனலா ஒரு இன்கம் மேக் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியால இருக்கீங்கன்னா, ட்ரேடிங் வந்து அதுக்கு ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். ஏன்னா, இதுக்காக வந்து நம்ம வேலைய நம்ம குயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்ல. சோ இத வந்து நம்ம ஒரு பார்ட் டைமா, சோ நம்மளோட அடிஷனல் சோர்ஸ் ஆஃப் இன்கம்க்காகவும் பார்த்தீங்கன்னா, நம்மளால பண்ண முடியும். இல்ல ப்ரோ எனக்கு ட்ரேடிங் பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இதுல எனக்கு ரொம்பவே வந்து ஆர்வம் ஜாஸ்தி ஆகிருச்சு. சோ இத வந்து நான் பேஷனேட்டா பண்ணலான்னு இருக்கேன். ஃபுல் டைமா நான் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா, அப்படியும் பார்த்தீங்கன்னா உங்களால பண்ண முடியும். சோ அதனால தான் இது ரொம்பவே ஃப்ளெக்சிபிளான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்றேன். நெக்ஸ்ட் இதுல ஃப்ரீடம் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நீங்க ஒரு வொர்க்குக்கு போறீங்கன்னா, எத்தன மணிக்கு காலையில வேலைக்கு போகணும், சோ எத்தன மணிக்கு வேலைய விட்டு விடுவாங்கன்றதெல்லாம் டிசைட் பண்றது இன்னொரு பெர்சன். ஆனா ட்ரேடிங்க பொறுத்தவரைக்கும், இங்க எல்லா டிசிஷனையும் எடுக்க போறது நீங்க தான். அதாவது இன்னைக்கு நீங்க ட்ரேட் பண்ணணுமா? வேணாமா? எந்த டைம்ல ட்ரேடிங் பண்ணலாம்? எப்படி ட்ரேடிங் பண்ணலாம்? எவ்வளோ காசு வச்சு ட்ரேடிங் பண்ணலாம்? எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம்? இந்த மாரி எல்லா டிசிஷனையுமே எடுக்க போறது நீங்க தான். அதுக்கான கம்ப்ளீட் ஃப்ரீடம் உங்களுக்கு இருக்கு. பட் ஆனா ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க நமக்கு ஃப்ரீடம் இருந்தாலும், அந்த ஃப்ரீடம நம்ம கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ணணும். இல்ல அத நம்ம மிஸ்யூஸ் பண்ணோம் அப்டின்னா, அதனால நமக்கு ஒரு லாஸ் வரதுக்கும் நெறைய சான்ஸ் இருக்கு. நம்பர் 2 ஷார்ட் டெர்ம்ல பார்த்தீங்கன்னா, நம்மளால ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ண முடியும். சோ இன்வெஸ்ட்மென்ட் மாதிரி பல வருஷம் நம்ம வெயிட் பண்ணணும் அப்டிங்கிற அவசியம்லாம் இல்ல. நம்பர் 3 மோர் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். சோ ட்ரேடிங்க பொறுத்தவரைக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அப்படிங்கிறது எண்ட்லெஸ். அதாவது முடிவே இல்லாம தொடர்ந்து மார்க்கெட்ல உருவாக்கிக்கிட்டே தான் இருக்கும். நான் இப்போ ஒரு என்ட்ரிய மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் வருத்தப்படணுங்கிற அவசியமே இல்ல. ஏன்னா இன்னொரு என்ட்ரி வந்து எப்ப வேணாலும் எனக்கு கிடைக்கலாம். சோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நான் கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ணேன் அப்படின்னா, அந்த ஷார்ட் டெர்ம்ல என்னால ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். அதுக்கான ஒரு சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கும். நம்பர் 4 இது ஒரு ஸ்கில் பேஸ்டு வொர்க். இப்போ ஒரு இடத்துல நம்ம காசு சம்பாரிக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம ஏதோ ஒரு வேலை செய்யணும். இப்ப ட்ரேடிங்ல நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியுதுன்னா, அதுக்கு நம்ம ஒரு வொர்க் பண்றோம். சோ அந்த வொர்க் வந்து நம்மளோட ஸ்கில்ல பயன்படுத்தி நம்ம பண்றோம். எக்ஸாம்பிள்க்கு இப்ப நம்ம ஒரு டிரைவர எடுத்துக்கலாம். சோ அவரு எப்படி மணி மேக் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கிட்ட டிரைவிங் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் இருக்கு.
அந்த ஸ்கில்ல யூஸ் பண்ணி அவரோட டைமை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு காரை ஓட்டுறதுனால அவர் வந்து பாத்தீங்கன்னா மணி ஏர்ன் பண்றாரு. கிட்டத்தட்ட ட்ரேடிங்கும் அதேதான். நம்ம கிட்ட ட்ரேடிங் பண்றதுக்கான ஒரு திறமை இருக்கு அண்ட் நம்மளோட டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணி ட்ரேடிங் பண்றோம் அண்ட் அதன் மூலியமா பாத்தீங்கன்னா நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும். பட் இதுல ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த இண்டஸ்ட்ரியில நமக்கு காம்படிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. அதாவது நான் இன்னொருத்தரை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும், அவங்கள விட நான் வந்து அதிகமா பண்ணாதான் என்னால சம்பாதிக்க முடியும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. பட் என்னதான் இருந்தாலும் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு ஜீரோ சம் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ட்ரேடிங்ல இப்போ ஒரு 100 பேர் ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா அந்த 100 பேரும் அவங்களோட பணத்தை போட்டு ட்ரேட் பண்றாங்க. இப்போ ஒருத்தர் லாஸ் ஆகுறாருன்னா அந்த லாஸ் தான் இன்னொருத்தருக்கு ப்ராஃபிட் ஆகுது. பட் இதுல விஷயம் என்னன்னா நான் எப்படி மத்தவங்களை லாஸ் பண்ண வைக்கிறது அப்படின்லாம் யோசிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நான் எப்படி லாபம் சம்பாதிக்கிறது அப்படிங்கறத பத்தி நான் யோசிச்சு அதுக்கான ஒர்க் நான் பண்ணாலே போதும். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரீசன், இது வந்து ஒரு இண்டிபெண்டன்டான ஒர்க். இன்னொருத்தரை நம்ம வந்து எதிர்பார்த்து இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்ல. சோ இது எல்லாமே வந்து ட்ரேடிங்க்கு இருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டிஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்மள நிறைய பேர் எதிர்பார்க்கறதே இதுதான். ஓகே, ஏன்னா ஒரு ஒர்க்குக்கு போறோம், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப், நம்ம என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்ப அதை பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து யாராவது ஒருத்தர் நமக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு சிலருக்கு அது செட் ஆகும், ஒரு சிலருக்கு என்னடா இது நம்ம இஷ்டத்துக்கு நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்லயே இருப்பாங்க. சோ அவங்க மாதிரி பர்சன்ஸ்க்கு எல்லாமே ட்ரேடிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான ஒரு சாய்ஸா இருக்கும். பட் ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் முன்னாடியே சொன்னேன், ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில் பேஸ்டு ஒர்க். இங்க நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னா சம்பாதிக்கிறதுக்கான திறமை நம்ம கிட்ட இருக்கணும். ஓகேங்களா? அந்த திறமைய வச்சுதான் நம்ம இங்க சம்பாதிக்கவே போறோம். அந்த திறமைய வச்சு ஒரு ஒர்க் பண்ண போறோம். அந்த ஒர்க்குக்கான பலனா தான் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டோ லாஸோ நமக்கு வரப்போகுது. சரிங்களா? அதுல ப்ராஃபிட் நமக்கு வரணும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட திறமையிலயும் நம்மளோட வேலையிலயும் தான் கவனம் செலுத்தணும். ஓகேங்களா? சோ மணி மேக் பண்றதுல நான் ஃபோக்கஸ் பண்றதுனால எனக்கு 10 பைசாக்கு பிரயோஜனமே கிடையாது. ட்ரேடிங்க பத்தி நெறைய பேர் நெறைய விஷயங்கள தப்பு தப்பாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதுல இருக்கிற ஒரு சில இம்பார்ட்டன்ட்டான விஷயங்கள ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். நம்பர் 1, ட்ரேடிங் பண்ணா நம்மளால வந்து ரொம்ப சீக்கிரமே வந்து பணக்காரன் ஆயிர முடியும். ரொம்ப கம்மியான டைம்லயே வந்து நம்மளால நெறைய பணத்த வந்து இங்க இருந்து சம்பாரிச்சிட முடியும் அப்படிங்கிறது, இது ரொம்பவே தப்பான ஒரு எண்ணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி ஒரு விஷயம் பாசிபிள் அப்படின்னா வருஷத்துக்கு வருஷம் எத்தனை பேர் ட்ரேடிங் பண்ணி சம்பாரிச்சிருப்பாங்க, எவ்வளவு பேர் வந்து ரிச் ஆகியிருப்பாங்க. இல்ல கொஞ்சம் சிம்பிளா யோசிச்சு பாருங்க. உலகத்துல இருக்கிற டாப் 100 பணக்காரங்க லிஸ்ட நம்ம எடுத்துக்கலாம். அதுல எத்தனை பேர் ட்ரேடிங் மட்டுமே பண்ணி ரிச் ஆகியிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன ப்ரோ, ட்ரேடிங்லாம் பண்றது சுத்த வேஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. கண்டிப்பா நம்மளால ட்ரேடிங் மூலியமாவும் நல்லாவே சம்பாதிக்க முடியும். பட் அதுக்கு நமக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளோட திறமையில நம்ம கவனத்தை செலுத்தணும். அதுக்கப்புறம் இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் பாத்தீங்கன்னா நம்ம மணி மேக் பண்ண முடியும். சோ நான் பெருசா சம்பாதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து நான் ஒரு ஒர்க் பண்றேன், ஒரு ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா அதனால என்னோட நெறைய பணத்த வந்து நான் மார்க்கெட்ல தொடர்ந்து இழந்துகிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இன்ஃபாக்ட் சொல்லணும் அப்டின்னா, புதுசா ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்றவங்க அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த மணிய அவங்க மார்க்கெட்ல லாஸ் பண்றதுக்கு இதுதான் ஒரே காரணம் அப்டின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த எண்ணம் இருக்கிறப்போ ரிஸ்க பத்தி சுத்தமா கவலையே பட மாட்டோம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு கேம்லிங் மைண்ட் செட்ல இருப்போம். ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ் எனக்கு தான் வரும் அப்படின்னு நம்ம வந்து குருட்டுத்தனமா நம்பிட்டு இருக்க மாதிரி, நான் இந்த ட்ரேட் எடுக்கிறேன். என்ன சொல்றது? இப்படி பண்ணா இவ்வளவுதான் ட்ரேடிங், இவ்வளவு சிம்பிள் தான். இப்ப நீங்களே முன்னாடியே சொன்னீங்க. பை பண்ணணும், செல் பண்ணணும். அது அவ்வளவு சிம்பிளான ஒரு ஒர்க் கிடையவே கிடையாது. அத பத்தி நான் உங்களுக்கு பின்னாடி டீடைல்டா சொல்றேன். நம்மளோட எண்ணம் தான் இங்க பிரச்சனையே. ஓகேங்களா? நமக்கு அத பத்தி ஃபுல்லாவே தெரியல. பட் இருந்தாலும் நம்ம இது இப்படிதான் நினைச்சுட்டு நம்ம ஒர்க் பண்றதுனால இங்க நம்மளோட பணத்த நம்ம அதிகமா இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன். நம்பர் 2, ட்ரேடிங் வந்து ரொம்ப ஈஸி. யார் வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது. ட்ரேடிங் வந்து நான் ஈஸி அப்படின்னுலாம் சொல்ல மாட்டேன். பட் சிம்பிள் அப்படின்னு வேணா சொல்லுவேன். ஈஸினா என்ன ப்ரோ? சிம்பிள்னா என்ன ப்ரோ? 2 ஒண்ணு தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா 2 ஒண்ணு கிடையாது. ஏன்னா ட்ரேடிங்ல இங்க நம்ம நிறைய ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா பண்ற மாதிரி இருக்கும். பட் ஒரு ப்ராப்பரான பிளான கிரியேட் பண்ணி அதை ரிப்பீட்டடா எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் நமக்கு வந்து அது சிம்பிள் ஆகிரும். அண்ட் ட்ரேடிங் வந்து யார் வேணாலும் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா பண்ணலாம். பட் ஆனா ஒரு சிலருக்கு மட்டும்தான் ட்ரேடிங் வந்து சூட் ஆகும். ஏன்னா மோஸ்ட்லி ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்றவங்க இத பத்தி அரைகுறையா தெரிஞ்சுக்கிட்டு தான் பாத்தீங்கன்னா அவங்களோட ஜேர்னியவே ஸ்டார்ட் பண்றாங்க. எப்ப அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இங்க ஃபுல்ஃபில் ஆகாது, அதை நம்மளால இங்க நிறைவேற்ற முடியாது அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ அப்ப இத வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ஸ்டாப் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன் ட்ரேடிங் வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் சூட் ஆகும் அப்படின்னு. நம்பர் 3, நிறைய காசு இருந்தா மட்டும் தான் நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. இதுல நிறைய கம்மிங்கிறது ஒவ்வொரு பர்சனுக்கும் பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். பட் ஆனா வந்து
ட்ரேடிங்க பொறுத்த வரைக்கும் ஸ்மால் அமௌண்ட்ல இருந்தும் நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு சில சான்சஸ் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நம்பர் 4, ஒரு ஸ்மால் ட்ரேடிங் கேப்பிட்டல வச்சே நம்மளால வந்து அதிக அளவுல பணத்த வந்து சம்பாரிச்சிட முடியும். அதுவும் ரொம்ப கம்மியான டைம்ல அப்படின்னு நெனைக்கிறது. இது ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான ஒரு எண்ணம் அப்படின்னு சொல்லலாம் ட்ரேடிங்க பொறுத்தவரைக்கும். சரி, ஓகே ப்ரோ. என் கேள்விக்கு இப்ப பதில் சொல்லுங்க. ஒரு ரூ. 10,000 வச்சு ட்ரேட் பண்ணி ரூ. 10,000 சம்பாதிக்க முடியுமா? முடியாதா? ஏன்னா என்கிட்டயே இந்த கேள்விய நெறைய பேர் கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் வந்து முடியுங்கிறது தான். ஓகே. ஏன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் இல்லன்னு சொல்லவே மாட்டேன். அப்புறம் என்ன ப்ரோ? அப்புறம் அத ஏன் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத விட அதிகமா, அதாவது ஒரு ரூ. 10,000 வச்சு அந்த ரூ. 10,000 சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லீங்களா? அத விட அதிக வாய்ப்பு எதுக்கு இருக்குன்னா, அந்த ரூ. 10,000 நம்ம லாஸ் பண்றதுக்கு. அதாவது நம்ம கை காசு அந்த ரூ. 10,000 நம்ம மார்க்கெட்ல லாஸ் பண்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க, எத நீங்க சூஸ் பண்ணுவீங்க? இப்ப இதுல வந்து பரவால்ல ப்ரோ. லாஸ் ஆனா ஆயிட்டு போகுது. நான் இன்னொரு 10,000 வச்சு பண்றேன் அப்டின்னா, ஆக்சுவலி நீங்க ட்ரேடிங் பண்ணல. நீங்க ட்ரேடிங்க கேம்ப்லிங்கா பார்க்குறீங்க அப்டின்னு அர்த்தம். ஆக்சுவலி கேம்ப்லிங்ல தான் அந்த மாரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யோசிப்போம். இப்ப ட்ரேடிங்லயும் அதே மாரி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்டின்னா, நம்மளோட பணத்த இங்க தொடர்ந்து நம்ம லாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் அண்ட் ஃபைனலி டெய்லியும் வந்து நான் ப்ராஃபிட் பண்ணணும் அப்டின்னு எதிர்பார்க்கிறது, இது இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம். ஏன் அப்டின்னா, மார்க்கெட் நேத்து மாரி இன்னைக்கு இருக்காது. இன்னைக்கு மாரி நாளைக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் நமக்கு தெரியாது. அப்படி இருக்கிறப்போ, தினம் தினம் நம்ம ப்ராஃபிட் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறது ரொம்பவே வந்து தப்பான ஒரு விஷயம். ஏன்னா மார்க்கெட் வந்து அன்னைக்கு மோசமா கூட இருக்கலாம். ஒரு நாள் நமக்கு வந்து லாஸ் கூட ஆகலாம். அப்படி இருக்கிறப்போ, டெய்லி நான் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல ட்ரேட் பண்ணும்போது, டெய்லியும் லாஸ் வர்றதுக்கு வேணா வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஏன் ப்ரோ மறுபடியும் மறுபடியும் நீங்க லாஸ் வரும்னு அத பத்தியே சொல்றீங்க அப்படின்னா, இது எல்லாமே நம்மளோட மைண்ட் செட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா, இதுல நம்மளோட ஃபோக்கஸே தப்பா இருக்கு. இப்ப உங்களோட எண்ணம் லாபம் சம்பாரிக்கிறது அப்டின்னா, அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நான் முன்னாடியே சொன்னேன். நீங்க கவனம் செலுத்த வேண்டியது உங்களோட ஸ்கில்லுல, உங்களோட திறமையில. நீங்க லேர்னிங்ல, பிராக்டிஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்தது உங்களோட ப்ராசஸ்ல, அந்த வேலையில தான் நீங்க கவனம் செலுத்தணுமே தவிர, ப்ராஃபிட் பண்றதுல கவனம் செலுத்தி நம்ம ஒரு விஷயம் செய்றோம் அப்டின்னா, அதன் மூலியமா ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். அப்படியே ஒரு வேள வந்தாலும் அந்த இடத்துல நம்ம திறமைய பயன்படுத்தி நம்ம அந்த ப்ராஃபிட்ட பண்ணல. நம்மளோட லக்ல அந்த ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங். டைம பேஸ் பண்ணி, அதாவது நம்ம ஒரு ட்ரேட் எடுத்து எவ்வளோ நேரம் வந்து அந்த ட்ரேட வச்சிருக்கோம், நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ட்ரேடிங்ல மொத்தம் 4 ஸ்டைல்ஸ் இருக்கு. நம்பர் 1, ஸ்கேல்பிங். ஸ்கேல்பிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல பை அண்ட் செல் பண்றது. அதாவது இப்ப நான் வாங்குறேன்னா, ரொம்ப நேரம்லாம் நான் ஹோல்ட் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? சில நிமிஷம், ஓகேங்களா? சில நிமிஷம், ரொம்ப எப்பயாவது சில மணி நேரம். அந்த டைம்க்குள்ளேயே பை அண்ட் செல் பண்ணி நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும். ஆனா அந்த இடத்துல பிரைஸோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். என்ன ப்ரோ அப்ப பிரைஸ் மூவ்மெண்ட் வந்து கம்மியா இருக்கு. பிரைஸ் சேஞ்சஸ் கம்மியா இருக்குன்னா, ப்ராஃபிட்டும் கம்மியா தானே இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பதிலா தான் ஸ்கேல்பிங்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஹை குவான்டிட்டில, ஓகேங்களா? நார்மலா நம்ம ட்ரேட் பண்றத விட அதிகமான குவான்டிட்டில பை அண்ட் செல் பண்ணும்போது, சின்னதா பிரைஸ் மூவ்மெண்ட் ஆச்சுனாலே நமக்கு வந்து நெறைய குவான்டிட்டி இருக்கிறனால ப்ராஃபிட் வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்துரும். ஓகேங்களா? ப்ராஃபிட் வருதுன்னா, அப்ப அதே அளவுக்கு லாஸும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணி ட்ரேடே பண்ணணும். நம்பர் 2, டே ட்ரேடிங். ஒரு சிலருக்கு இத இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னு சொன்னா தான் தெரியும். இந்த இன்ட்ராடேங்கிறது பேர்லயே இருக்கு. ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ள. இப்போ ஒரு ட்ரேடிங் செஷன் இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன்ல இருக்குன்னா, அந்த ட்ரேடிங் செஷன்க்குள்ள, ஓகேங்களா? அன்னைக்கு ஒரு நாள் மார்க்கெட்குள்ள எப்ப வேணாலும் நம்ம வாங்கியிருப்போம், எப்ப வேணாலும் செல் பண்ணியிருப்போம். பட் ஒன்ஸ் அந்த செஷன் முடிய போது, அன்னைக்கு ட்ரேடிங் டே க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னா, எந்த பொசிஷனும் இருக்காது. எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் பண்ணியிருப்போம் முன்னாடியே. நம்பர் 3, ஸ்விங் ட்ரேடிங். ஸ்விங் ட்ரேடிங்க பொறுத்தவரைக்கும் சில நாள்ல இருந்து சில வாரம் வரைக்கும் நம்ம அந்த பொசிஷன ஹோல்ட் பண்ணுவோம். அதாவது அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே விக்காம இப்ப இன்னைக்கு வாங்குறேன்னா, ஒரு வாரம், ஒரு 10 நாள், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 மாசத்துக்குள்ள அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? 1 மாசங்கிறதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி தான். அதிகபட்சம் ஒரு 2 வாரம் வரைக்கும் கூட நம்ம வந்து ஹோல்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்பர் 4, பொசிஷனல் ட்ரேடிங். பொசிஷனல் ட்ரேடிங்கும், ஷார்ட் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்டும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். பட் அந்த இடத்துல என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல, அதாவது எத பேஸ் பண்ணி அந்த டிசிஷன் எடுக்கிறோங்கிறத பொறுத்து நம்ம ஷார்ட் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட் பண்றோமா, இல்ல வந்து பொசிஷனல் ட்ரேடிங் பண்றோமா அப்படிங்கிறது டிஃபரன்ஷியேட் ஆகும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. ஒருவேளை நீங்க ஃபண்டமெண்டல் டேட்டாஸ்க்கு பிரையாரிட்டி அதிகமா குடுத்து, அத மெயினா பேஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு டிசிஷன் எடுத்து நீங்க வந்து ஒரு பொசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா, அது வந்து கிட்டத்தட்ட ஷார்ட் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட் மாதிரி. அதுக்கு பதிலா நீங்க அந்த அசெட்டோட டெக்னிக்கல் டேட்டா, அதாவது பிரைஸ் சேஞ்சஸ மட்டும் நீங்க ஸ்டடி பண்ணி ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா, அந்த இடத்துல அத பொசிஷனல் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம அந்த ஒரு ட்ரேட எடுத்ததுக்கு அப்புறம் சில மாசங்கள் வச்சு தான் அதுக்கப்புறம் நம்ம அத
செல் பண்ணுவோம். ஆக்சுவலி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங்க பத்தி இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளா தான் நம்ம பார்த்திருக்கோம். நாங்க ஏற்கனவே அப்லோட் பண்ண பிரைஸ் ஆக்ஷன் மாஸ்டரி கோர்ஸோட டே 3ல இன்னும் டீடைல்டா இந்த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங்க பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சோ இன்னும் இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோட லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. பார்ட் 3 எது நமக்கு சூட் ஆகும். நிறைய பேர் இந்த டிசிஷனை தப்பா தான் பாத்தீங்கன்னா எடுக்கிறாங்க. இதுக்கு மெயினான ரீசனே ஃபர்ஸ்ட் இந்த ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க. ஒன்னு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் நமக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க, இல்ல அப்படின்னா சோசியல் மீடியால இருந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறாங்க. சோ அப்படி நம்ம இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இன்னொரு பர்சன் என்ன பண்றாங்க அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பாக்குறப்ப ஒரு பாயிண்ட்ல அதையே நம்ம பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசைட் பண்றோம், தெரிஞ்சோ தெரியாமலோ. ஆக்சுவலி அப்படி நம்ம முடிவு பண்றது ரொம்பவே தப்பு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு சூட் ஆகுற அதே விஷயம் நமக்கும் சூட் ஆகும் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. சோ இன்வெஸ்டிங் அண்ட் ட்ரேடிங்ல எது நமக்கு சூட் ஆகும் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கணும். அதுக்கு முதல்ல இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சோ நாலேஜ் ரெக்வயர்மெண்ட், அதாவது எந்த அளவுக்கு நமக்கு வந்து இத பத்தி தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல ட்ரேடிங்கும் சரி இன்வெஸ்டிங்கும் சரி சேம் தான் என்ன பொறுத்த வரைக்கும். இப்போ இது ரெண்டுல எதை ப்ரோ ஈஸியா கத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அகைன் சொல்றேன், ஈஸி கஷ்டம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூவை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மேக்ஸ் வந்து ஈஸியான சப்ஜெக்டா இருக்கலாம், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தமிழ் வந்து ஈஸியான சப்ஜெக்டா இருக்கலாம். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுவும். சரி ஓகே ப்ரோ, இது ரெண்டுல எதை வந்து நான் ரொம்ப சீக்கிரம் கத்துக்கிட்டு வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பர்சன் டு பர்சன் சேஞ்ச் ஆகும். ஏன்னா இது வந்து ஒருத்தரோட இன்ட்ரெஸ்ட் லெவல், அவங்க எவ்வளவு டைம் வந்து படிக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்றாங்க, இதை பொறுத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது சேஞ்ச் ஆகும். சோ அதனாலதான் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இது நம்மளால கம்பேரே பண்ண முடியாது. அதனாலதான் நானும் சேம் அப்படின்னு கொடுத்திருக்கேன். நம்பர் 2, இதுக்கு நம்ம எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ட்ரேடிங்கை கம்பேர் பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம கம்மியான டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். நான் வந்து லேர்ன் பண்றதுக்கு அகைன் சொல்ல வரல. சோ லேர்ன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லைங்களா. சோ இன்வெஸ்டிங்ல நீங்க எந்த செக்மெண்ட் ஆர் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்றத முடிவு பண்ணிட்டு அந்த ரிசர்ச் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் நம்ம எடுத்துப்போம். ஒன்ஸ் அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வேலையே கிடையாது. ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் வெயிட் பண்றது மட்டும் தான் நம்மளோட ஒரே வேலை. சோ அதனால அந்த இடத்துல டைம் வந்து நம்ம ரொம்ப கம்மியா தான் பாத்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணுவோம். பட் ஆனா ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆக்டிவா பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா சொல்லணும்னா ட்ரேடிங் அப்படிங்கறதும் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி, அதாவது ஒரு சுய தொழில் மாதிரி. கன்சிடர் இப்ப என்கிட்ட சொந்தமா ஒரு கார் இருக்கு. சோ எனக்கு வந்து டிரைவிங் தெரியும் அப்படின்னா இப்ப நான் என்னோட காரை டிரைவ் பண்ணி நான் வந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு கிட்ட அந்த ஸ்கில் இருக்கு. இப்ப நான் என்னோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி நான் அந்த காரை ஓட்டினா மட்டும் தான் என்னால வந்து பாத்தீங்கன்னா லாபம் சம்பாதிக்க முடியும். அதை விட்டுட்டு நான் வந்து வீட்லயே படுத்து தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு எந்த வருமானமும் இருக்காது. அதே மாதிரிதான் ட்ரேடிங்லயும் நம்ம கிட்ட அந்த ஸ்கில் இருக்கணும், அதை யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணணும். அதன் மூலியமா தான் நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும். சோ அதனால நம்ம இங்க வந்து நிறைய டைம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுலயும் நிறைய பேர் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம வந்து வெறும் 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணா போதும். ஒரு சில வீடியோஸ்ல எல்லாம் சொல்றதை கேட்டுட்டு ஜஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், நம்மளால வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு சில மெத்தட்ஸுக்கு கம்மியான நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே மார்க்கெட்ல இருந்து ஓரளவுக்கு டீசென்டான ரிட்டர்ன்ஸை நம்ம மேக் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி பிகினர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அது சூட் ஆகாது. ஏன் இதை நான் சொல்றேன்னா ஏன்னா இப்ப நீங்க பிகினரா இருக்கிறப்போ நீங்க மார்க்கெட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கே நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் வந்து இப்பதான் வந்து என்னோட கெரியரை ஸ்டார்டே பண்றேன். இப்பதான் நான் வந்து ட்ரேடிங்கே பண்ண போறேன். சோ இப்போ வந்து நான் ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணா போதுமா, 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பத்தாது. ஏன்னா அந்த 20 நிமிஷம் மட்டுமே ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ற அந்த திறமைய பில்ட் பண்றதுக்கே நமக்கு வந்து நிறைய டைம் நம்ம வந்து எடுத்துக்கணும். சோ அதை சொல்றவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, அதுக்கு ஒரு ஒர்க் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கொஞ்ச நேரத்திலேயே அவங்களால அவங்க நினைச்ச விஷயத்த பாத்தீங்கன்னா பண்ண முடியுது. சோ அதனால நம்மளும் வந்து கம்மியான டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், நல்லா வந்து லாபம் சம்பாதிக்கலாம் போல அப்படின்னு தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. அதுலயும் குறிப்பா நீங்க இப்பதான் உங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்றீங்கன்னா நீங்க டைம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்வெஸ்ட் பண்ணணும். நம்பர் 3, இதுல எவ்வளவு ரிஸ்க் இன்வால்வ் ஆகிருக்கு. இன்வெஸ்டிங்க பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான் ட்ரேடிங்கை கம்பேர் பண்ணும்போது நான் சொல்றேன். ஆனா ட்ரேடிங்ல ஹை ரிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா இன்வால்வ் ஆகிருக்கு. ஏன்னா வந்து நம்ம டெய்லி ட்ரேட் பண்றப்ப நம்மளோட மணியை வந்து பாத்தீங்கன்னா இன்வால்வ் பண்ணி தான். சோ நம்ம மணியை வச்சுதான் நம்ம ட்ரேடே ஆக்சுவலி பண்றோம். அது மட்டும் இல்லாம நம்ம எடுக்கிற எந்த ட்ரேட்லயுமே வந்து கேரண்டீடா இதுல நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு நம்மளால வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கவே முடியாது. அதே மாதிரி நம்ம எடுக்கிற எந்த ட்ரேட்ல வேணாலும் நம்மளோட காசை இழக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இருக்கு. ஆனா இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்மளோட வேலை ரொம்ப சிம்பிள் தான். சோ நீங்க ஸ்டார்டிங்ல அந்த மணியை இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ரிசர்ச் பண்றீங்க இல்லையா, ஸ்டடி பண்றீங்க இல்லையா,
அந்த டைம் நீங்க வந்து ரொம்ப கவனமா இருந்தீங்க அப்படின்னா, சோ நம்மளோட மனிய நம்ம லாஸ் பண்றதுக்கான சான்ஸ வந்து பாத்தீங்கன்னா, ரொம்பவே கம்மி பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம ட்ரேடிங் மாரி வாங்கி வாங்கி உடனேலாம் நம்ம செல் பண்ண போறதில்ல. ஒரு லாங் டெர்ம்க்காவது அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஹோல்ட் பண்ணி தான் அதுக்கப்புறம் செல் பண்ணுவோம். சோ அப்படி பண்றதுனால, நம்ம அந்த இடத்துல லாஸ் பண்றதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகுது. மேபி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணத விட கம்மியான அமௌண்ட் நம்ம ப்ராஃபிட்டா பண்ணியிருக்கலாம். அப்ப கூட அந்த இடத்துல ப்ராஃபிட் வர வாய்ப்பு இருக்கே தவிர, லாஸ் ஆகுறதுக்கான சான்ஸ்ங்கிறது கம்மியா இருக்கு. ஏன் ப்ரோ இல்ல அப்படின்னு சொல்ல மாட்டீங்களான்னா, அப்படி சொல்லிறவே முடியாது பைனான்சியல் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும். சோ இதுல ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இன்வால்வ் ஆகி இருக்கும். அத பத்தியும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நம்பர் 4 ரிட்டர்ன்ஸ். பைனான்சியல் வேர்ல்ட பொறுத்தவரைக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஈக்குவேஷன். ரிஸ்க் ஈக்குவல் டூ ரிவார்ட். அதாவது எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கோ, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ரிவார்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ அந்த வகையில ட்ரேடிங்ல நமக்கு ஹை ரிஸ்க் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அந்த இடத்துல ஹையர் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கும் பார்த்தீங்கன்னா சான்ஸ் இருக்கு. சோ இந்த 2 ஃபேக்டர்ல நமக்கு வந்து இன்வெஸ்ட்மென்ட் தான் பெட்டர் அப்படிங்கிற மாரி தோணுச்சு அப்படின்னா, ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற ஃபேக்டர்ல ட்ரேடிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெட்டரா இருக்கும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வெறும் 5% நீங்க ஒரு மாசத்துக்கு நீங்க ப்ராஃபிட் பண்றீங்க அப்படின்னா கூட, அத வருஷத்துக்கு நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 60% உங்களோட ப்ராஃபிட் இருக்கும். இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ நான் இன்வெஸ்ட்மென்ட்ல பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்ல வரல. சோ ட்ரேடிங்க பொறுத்தவரைக்கும் மந்த்லி 5% அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு டீசென்ட்டான டாஸ்க் தான். ஓகேங்களா? ஓரளவுக்கு நம்ம வந்து அதுக்கு வொர்க் பண்ணாலே ஈஸியா நம்மளால அத அச்சீவ் பண்ணிற முடியும். ஆனா, இன்வெஸ்ட்மென்ட்ல இயர்லி 60% அப்படிங்கிறது ரொம்ப 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 பெரிய டாஸ்க். அத நம்ம அச்சீவ் பண்றதுக்கு நம்ம வந்து நெறைய ஸ்கில்ஸ டெவலப் பண்ணணும். நம்ம வந்து எக்ஸ்பெர்ட் லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஓகேங்களா? சோ அந்த அளவுக்கு நம்மளால பண்ண முடிஞ்சா மட்டும் தான் இயர்லி 60% மாரியான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் நம்மளால ஜெனரேட் பண்ண முடியும். நம்பர் 5 நீங்க ப்ராஃபிட் பண்றதுக்கான சான்ஸ் எதுல அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட்ல தான் என்ன பொறுத்தவரைக்கும் அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரேடிங்க பொறுத்தவரைக்கும் காமனா அது எந்த ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, அதுல எந்த செக்மென்ட்டா இருந்தாலும் சரி, ஒரு 100 பேர் ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா, சராசரியா ஒரு 90 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட பணத்த அவங்க லாஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுல சக்சஸ் ரேஷியோ வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். பட் ஆனா இன்வெஸ்டிங்க பொறுத்தவரைக்கும் நீங்க கரெக்ட்டான ஒரு இன்ஸ்ட்ருமென்ட்ட சூஸ் பண்ணி அதுல நீங்க கரெக்ட்டா இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, மோஸ்ட் ப்ராபப்லி வந்து உங்களுக்கு அது ப்ராஃபிட்ட குடுக்கறதுக்கு தான் சான்ஸ் அதிகமா இருக்கும். இதுக்கு மெயின் ரீசனே வந்து அந்த டைம் பீரியட் தான். அதனால தான் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். எந்த அளவுக்கு நம்ம ஹையர் டைம் பீரியடுக்கு நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட்ட ஹோல்ட் பண்றோமோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராஃபிட் பண்றதுக்கான சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். அதே நேரத்துல அந்த ரிட்டர்ன்ஸும் வந்து பெட்டரா வரதுக்கான சான்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்வெஸ்டிங்ல காம்பவுண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். சோ லாங் ரன்ல நம்மளோட ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது பல மடங்கு பார்த்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்பு இதனால இருக்கு. நம்பர் 6 எஃபோர்ட். சோ இன்வெஸ்டிங்க்கு நான் முன்னாடியே சொன்ன மாரி இன்வெஸ்ட் பண்ற வரைக்கும் தான் வேல. அதனால நம்ம வந்து கம்மியான எஃபோர்ட் போட்டாலே போதும். பட் ட்ரேடிங்ல வந்து நம்ம ஆக்டிவா வொர்க் பண்ணணும். சோ அதனால நம்ம வந்து மோர் எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும். நம்பர் 7 எமோஷனல் ஸ்ட்ரெஸ். இன்வெஸ்ட்மென்ட்ல ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஓகேங்களா? இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் வந்து ட்ரேடிங்க கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். அதனால தான் நீங்க வந்து உங்களோட ஜர்னிய ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே, ஒரு இன்வெஸ்டரா நீங்க இருக்கிறதுக்கான மைண்ட் செட்டையும் பார்த்தீங்கன்னா, நீங்க டெவலப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அந்த மைண்ட் செட் இல்லாதது தான் பிரச்சனை. ஆக்சுவலி ட்ரேடிங்லயுமே அதுதான் ப்ராப்ளம். ஓகேங்களா? இப்போ ஒரு இன்வெஸ்டர் இருக்காரு, ஒரு ட்ரேடர் இருக்காருன்னா, அதுக்கான ஒரு மைண்ட் செட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு? என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணணும்? எது நம்ம பண்ணக்கூடாது? அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, முதல்ல எமோஷனலா ஸ்ட்ரெஸ்ஸே வந்து ட்ரேடிங்ல, இன்வெஸ்ட்மென்ட்லயே இருக்காது. பட் இருந்தாலும் மோஸ்ட்லி வந்து அத நெறைய பேர் பண்றது கிடையாது. அப்ப கூட ட்ரேடிங்ல தான் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா, லாஸ வந்து இங்க நம்ம வந்து அப்பப்ப பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ ஒரு லாஸையும் நம்ம பார்க்கிறப்ப அந்த டைம் நம்ம ரொம்பவே வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபைனலி இது யாருக்கு சூட்டபிளா இருக்கும்? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது யாருக்கு வேணாலும் பார்த்தீங்கன்னா சூட்டபிளா இருக்கும். ஏன் அப்படின்னா, ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டா மட்டும் போதும். நம்மளோட டைம் அண்ட் மனிய நம்ம லாங் டெர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்றப்ப, ஈஸியா நம்மளால நம்மளோட மனிய பார்த்தீங்கன்னா குரோ பண்ண முடியும். கன்சிடர் இப்போ ஒரு பெர்சன் வந்து தொடர்ந்து 20 வருஷமா வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து எனக்கு லாஸ் ஆகிருச்சு அப்படின்னு சொல்றாருன்னா, நாலேட்ஜே இல்லாம தான் அவர் 20 வருஷம் லாஸ் பண்ணியிருக்காருன்னு தான் அர்த்தம். சோ அதனால தான் சொல்றேன், நாலேட்ஜ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். நீங்க இத ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. ஏன்னா அப்பதான் நமக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ட்ரேடிங்க பொறுத்தவரைக்கும் யார் வேணாலும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கெல்லாம் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல. இவங்க தான் வந்து பண்ணணும், இவங்க பண்ணக்கூடாது, இந்த டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. பட் இருந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு சிலருக்கு மட்டும் தான் ட்ரேடிங் வந்து சூட் ஆகும். ஏன் இத நான் சொல்றேங்கிறது உங்களுக்கு நான் முன்னாடி எக்ஸ்ப்ளைன் பண்ண விஷயங்கள வச்சே தெரிஞ்சிருக்கும். இப்ப இதுலயுமே வந்து நெறைய வழி இருக்கு. நான் வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல இன்வெஸ்டிங் அண்ட் ட்ரேடிங்க தான் கம்பேர் பண்ணியிருக்கேனே தவிர, இப்ப இதுல ரிஸ்க் ஹையா இருக்கு அப்டின்னா,
அந்த ரிஸ்க கம்மி பண்ணியும் பண்றதுக்கான சில வழிகள் இருக்கு. ஆனா விஷயம் என்ன அப்டின்னா, இங்க நம்ம ரெகுலரா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்காக உட்காரணும். அதுல நம்ம வொர்க் பண்ணணும். சோ அந்த இடத்துல வர எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணணும். இந்த எல்லா ஒர்க்கும் நம்ம பண்ண தயாரா இருந்தோம் அப்டின்னா, ஏன்னா இப்ப இதுல நம்ம பார்த்ததுலயே ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் தான் நமக்கு ட்ரேடிங் பெட்டரா இருந்திருக்கும். ரிட்டர்ன்ஸ். அந்த ஹையர் ரிட்டர்ன்ஸ நம்ம மேக் பண்ணணும் அப்டின்னா, மத்த எல்லா விஷயங்களையுமே நம்ம சமாளிக்க தயாரா இருக்கணும். அத நம்ம பண்ணா தான் அதுக்கான ரிவார்டா தான் பார்த்தீங்கன்னா, அந்த ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. அத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நான் வந்து சிம்பிளா சொல்லல. ஓகேங்களா? இன்வெஸ்டிங்க விட வந்து நமக்கு ட்ரேடிங்ல பெட்டர் ரிட்டர்ன்ஸ் பண்ண சான்ஸ் இருக்கு அப்படின்னு. சோ இப்ப நான் சொன்ன விஷயத்த வச்சு நீங்க டிசைட் பண்ணுங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா? இல்ல ட்ரேடிங் பண்ண போறீங்களா? அப்படின்னு. ஏன் ப்ரோ இது இல்ல அது அப்படின்னு சாய்ஸ் குடுக்குறீங்க. ஏன் நான் வந்து 2மே பண்ணக்கூடாதா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாராளமா பண்ணலாம். பட் விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க வந்து 2மே சேர்ந்து பண்றீங்க அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. சோ ஒரு பக்கம் வந்து நீங்க இப்ப தான் 2க்குமே புதுசு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப தான் இதுக்கும் நீங்க லேர்ன் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்றதுக்கும் இப்ப தான் நீங்க லேர்ன் பண்ணணும். ட்ரேடிங் பண்றதுக்கும் இப்ப தான் நீங்க லேர்ன் பண்ணணும். சைட் பை சைடு வந்து நீங்க சில விஷயங்கள பிராக்டிஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். சோ உங்களோட மொத்த டைம 2ஆ டிவைட் பண்ணி இதுக்கு பாதி, இதுக்கு பாதின்னு குடுத்துட்டே வந்தீங்க அப்டின்னா, மேபி சம் பாயிண்ட்ல நமக்கு கன்ஃப்யூஷன் வர வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சோ ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ண டைம் கிடைக்காம போறது கூட வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பதிலா அந்த மொத்த டைமையும், அதாவது உங்களால எவ்வளோ டைம் மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ, அது எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கில்ல நீங்க டெவலப் பண்றதுக்கு. ஏன்னா இன்வெஸ்டிங்கும் ஒரு ஸ்கில் தான், ட்ரேடிங்கும் ஒரு ஸ்கில் தான். ஒரு ஸ்கில்ல நீங்க டெவலப் பண்ணிட்டீங்க அப்டின்னா, ஒரு பக்கம் வந்து நீங்க வொர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவீங்க. ஓகேங்களா? சோ ஒரு பக்கம் வொர்க் போயிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் அகைன் வந்து இன்னொரு நியூ ஸ்கில்லையும் நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். சோ எது பெட்டரா இருக்கும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களால 2யுமே பேரலலா பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா, தாராளமா நீங்க 2யுமே ஒரே நேரத்துல பண்ணலாம். இந்த பாயிண்ட்ல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத நீங்க டிசைட் பண்ணியிருக்கணும். நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல ப்ரோ எனக்கு ஸ்டில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் கன்ஃப்யூஷனா இருக்கு. இன்னும் ஒரு சில விஷயங்கள் பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, அதையும் கீழ கமெண்ட்ல கேளுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் நம்மளோட செகண்ட் டிசிஷன நம்ம எடுத்தாகணும். அதாவது இப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா, எந்த செக்மென்ட் ஆர் எந்த இன்ஸ்ட்ருமென்ட்ல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண போறீங்க? இல்ல ட்ரேடிங் பண்ண போறீங்கன்னா, எந்த செக்மென்ட்ல நீங்க ட்ரேடிங் பண்ண போறீங்க? அப்படிங்கிறத நீங்க டிசைட் பண்ணணும். சோ இதுல எத நீங்க சூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல இத பத்தி எல்லாம் டீடைல்டா தெரிஞ்சுக்கணும். அத பத்தி அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம டீடைல்டா பார்க்கலாம். அந்த வீடியோவ மிஸ் பண்ணாம பார்க்க நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சு அப்படின்னா, இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்ற ஐடியால இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, stay tuned.